குட் மார்னிங் மேடம். ஆ சொல்லு ஷீலா. மேடம், ஜெயிலில் என்கொயரி முடிச்சுட்டு நானும் கான்ஸ்டபிளும் இப்பதான் வரோம். சரி. தென்னவன், ஜெயில் வார்டன், சக கைதிங்க எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் எடுத்திருக்காரு மேடம். அவரோட நன்னடத்தைக்காகவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காகவே அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டார்னு அவசியம் இல்ல. ஆமா மேடம். ஆனா தென்னவன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒரே மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவரை பார்க்க யாரெல்லாம் போயிருந்தாங்கன்னு ரெஜிஸ்டர்ல செக் பண்ணீங்களா? எஸ் மேடம். அவர் அப்பா தான் தென்னவனை பார்க்க போயிருக்காரு. வேற யாரும் இல்ல. அவருக்கும் வயசாயிட்டதுனால அடிக்கடி போறதில்ல. காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே கைதாகி உள்ள போனதுனால ஜெயில இருந்து தொடர்ந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு 2 டிகிரி வாங்கியிருக்காரு மேடம். உள்ள இருந்த வரைக்கும் அவர் உண்டு, அவர் படிப்பு உண்டுன்னு தான் இருந்திருக்காரு. ஜெயிலுக்குள்ள இருந்தே படிச்சிருக்காருன்னா அப்போ வெளியே வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அவர் நம்பியிருக்கணும் இல்லையா? ஜெயில இத்தனை வருஷமா இருந்தவங்க, அதுவும் குறிப்பா தென்னவன் மாதிரி இளமை காலத்துல பெரும் பங்கு வெளி உலகம் பார்க்காம ஜெயிலையே கழிச்சவங்களுக்கு வெளியே வந்தா வெளி உலகத்தோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் மாதிரி தான். வளர்ந்த நாடுகள்ல இந்த மாதிரி ஜெயில் கைதிங்க ரிலீஸ் ஆன உடனே அவங்களுக்கு சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள நார்மல் லைஃபுக்கு அட்ஜஸ்ட் ஆக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இங்கதான் அதெல்லாம் கிடையாதே. அவர் நிச்சயம் பாவம்தான் மேடம். ஆனா ஒரு விஷயம் என்னால புரிஞ்சுக்க முடியல. அவர் என்கிட்ட என்ன பேச வந்தாரு? அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இன்னொரு விஷயம் மேடம். சொல்லு. அவர் நெருங்கி பழகினவங்க கிட்ட நான் எந்த கொலையும் செய்யல, செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு அடிக்கடி சொல்லியிருக்காரு மேடம். தென்னவன் மாதிரி தொழில்முறை கிரிமினலா இல்லாதவங்க ஒரு கொலை வரைக்கும் போறாங்கன்னா ஒண்ணு தான் செஞ்சது குற்றமே இல்லைன்னு நம்புவாங்க, இல்ல சந்தர்ப்ப சூழல் தான் காரணமா நினைப்பாங்க. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அது குற்றமே இல்ல. இதத்தான் தென்னவன்னு சொல்லிருப்பாரு. சரிங்க மேடம், இதுல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எதுவும் கிளாரிபிகேஷன்ஸ் தேவைப்பட்டா கூப்பிடுங்க மேடம். சொல்லுங்க கார்த்திக். உனக்கு எப்படி ஏன் நம்பர் தெரிஞ்சது? அப்படின்னு நான் அதிர்ச்சி காமிக்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் என் போலீஸ் ஒய்ஃப்க்கு என் நம்பர் தெரியறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லதான். நீங்களே கேள்வியை கேட்டு நீங்களே பதில சொல்லிட்டீங்க. இனிமே நான் என்ன சொல்ல முடியும்? சரி, எனக்கு எப்படி உன் நம்பர் கிடைச்சதுன்னு கேள. சிம்பிள். என் வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டிருப்பீங்க. அது எப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற? நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு பதிலா உங்க வீட்டுக்கு நான் வந்த அன்னைக்கே என்கிட்டயே நீங்க போன் நம்பர் கேட்டிருக்கலாம்ல. ஆக்சுவலி அன்னைக்கு நீ வந்தது போனதெல்லாம் யாருக்கும் நடந்த மாதிரியே இருந்தது. எல்லாமே நம்ம விஷயத்துல ரொம்ப ஸ்பீடா நடக்குதுல்ல. அக்கா மண்டபம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படியா? இதை இன்ஃபார்ம் பண்ணதா ஃபோன் பண்ணீங்களா? ஆக்சுவலா நான் ஃபோன் பண்ணது அதுக்கு இல்ல. பின்ன எனக்கு ஒன்னு உடனே பார்க்கணும் போல இருக்கு. எங்கேயாவது உட்காந்து உன்கிட்ட மனசு விட்டு பேசணும். காஃபி சாப்பிட போலாமா?
நான் டியூட்டில இருக்கேங்க. இப்படி போன்ல ரொமான்ஸ் பண்றதே தப்பு. இதுல வேற காஃபி ஷாப்புக்கு கூப்பிடுறீங்களா? கட்டின புருஷன் கிட்ட சாரி, அதாவது கட்டிக்க போற புருஷனுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குனா என்ன மேடம்? சரி, நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாமா? வாவ், எந்த இடம்னு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, நான் எங்கன்னு உனக்கு மெசேஜ் பண்றேன். டேக் கேர், பை. ஓகே, பை. அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா. அம்மா எங்க? தெரியலம்மா. அத்தை மகனே போய் வரவா, அம்மா? மகனே என்ன வேணும் பத்ரா? காஃபி எடுத்துட்டு வரட்டா? அம்மான் மகனே போய் வரவா, அத்தை மகனே போய் வரவா. உந்தன் மனதை கொண்டு செல்லவா, எந்த நினைவை தந்து செல்லவா, உந்தன் மனதை கொண்டு செல்லவா. பத்ரா, காஃபி கலந்து தரட்டுமா? ஏமா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கிச்சன்ல ஈவினிங் டியூட்டி யாரோடது? என்னோட தானே. நீங்க ஹால்ல டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதானே. நீ சொல்லிட்டமா, ஆனா நாளெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு நீ வேலை பார்த்துட்டு வர்ற. எனக்கு என்ன, நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். டிவி கிடக்குதுமா, வேலையை முடிச்சிட்டு அப்புறம் என்ன? தோ உங்க அப்பா மாதிரி நாளெல்லாம் ஹால்ல உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. பாத்தியா உங்க அம்மாவ நைஸா என்ன குத்தி காமிக்கிறா. சரிம்மா, நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சரி சரி. அப்பா வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். இதோ வரமா. போதுமா? வாங்க உட்காருங்க. நான் போடுறேம்மா. கல்யாணம் பண்ணி போற வரைக்குமாச்சு இவ கையால சாப்பிடுற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன சுஜாதா? ஆமாப்பா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் யாரு பாத்துப்பாங்க? நீங்க அவ எங்க போயிட போறா? இதே ஊர் தானே. வேணுங்கும் போது நம்மள வந்து அவ பாத்துட்டு போறா. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுறா.
என்னம்மா நீ வீட்டுக்கு வந்து போன் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்க? போனை வச்சுட்டு சாப்பிடுமா. இப்பதானே சொன்னேன், அப்புறம் வேலை பார்க்கலாமா. போனை வச்சுட்டு சாப்பிடுமா. போங்கப்பா, நான் ரூம்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க நீங்க வேற விவரம் தெரியாம போன்ல வேலை விஷயம் இல்லைங்க, இது வேற. என்னடி சொல்ற? ஐயோ, உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லணும். இங்க வாங்க, போன்ல வேற யாரும் இல்ல, மாப்பிளங்க. ஓ, பத்ரா முகத்தை பாத்தீங்களா? அவ சிரிச்சுக்கிட்டே போறா. மாப்பிள கூட தாங்க அவ பேசிக்கிட்டு இருக்கா. ஓ, போன்ல மாப்பிளையா? சிரிக்காதீங்க, அப்ப சரி சரி சரி. போதும் சாப்பிடுங்க. ஹாய். ஹாய், உட்கார். வாவ், ரொம்ப அழகா இருக்க. ஆக்சுவலா அன்னைக்கு வீட்ல பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்க. தொடச்சுக்கோங்க. எதுக்கு? ஏய், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினேன் இந்த நெஞ்சில். ஓ, இன்ஸ்பெக்டர் அம்மாக்கும் பாட்டெல்லாம் பிடிக்குமா? ஏன் போலீஸ்னா பாட்டு கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்களா? ஹே சிச்சி, நாட் லைக் தட். எனக்கு லாங் டிரைவ்னா ரொம்ப பிடிக்கும். என் கூட பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே லாங் டிரைவ் போலானா வருவியா? அன்னைக்கு ஏதாவது கிரிமினலா பார்த்து மனசு வச்சாதான் உண்டு. அக்யூஸ்ட மட்டும் தான் அடிப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா பரவாயில்ல, உனக்கு ஜோக்கெல்லாம் அடிக்க தெரியுதே. Excuse me. Excuse me, sir. Your order, please. Yeah, one second. சொல்லுமா, என்ன சாப்பிடுற? எனக்கு ஃபில்டர் காஃபி டபுள் ஸ்ட்ராங். ஓகே, ஒரு ஃபில்டர் காஃபி டபுள் ஸ்ட்ராங், ஒரு கேப்பச்சினோ. Okay, sir. யா, தேங்க் யூ. அப்புறம் சொல்லுங்க, உங்க பிசினஸ் வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. நாளைக்கு ஒரு இன்வெஸ்டர் கூட மீட்டிங் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஆக்சுவலா நீ என் பிசினஸை பத்தி விசாரிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுல உமாக்காவை தவிர யாருமே என்கிட்ட அதை பத்தி பேசவே மாட்டாங்க. உமாக்கா என் மேல மற்றவங்களை விடவும் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு என் அம்மாவை விட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். முதல்ல அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை எனக்காக சூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னப்ப எனக்கு லேசா வருத்தம் தான், கொஞ்சம் கோபம் கூட இருந்துச்சு. ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு நீ இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் நினைக்கும் போது அவங்க மேல அன்பு இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அவங்களுக்காக நான் எதுவும் செய்வேன் பத்ரா. எங்களுக்குள்ள இருக்கிற அன்பை நீ எப்பவும் புரிஞ்சு நடந்துக்கணும். நிச்சயமா. நான் எடுத்த சில முடிவுகளை என் குடும்பமே எதிர்த்து நின்னப்ப, அதுவும் குறிப்பா என் அப்பா என்ன ஒன்னுத்துக்கும் உதவாதவன்னு ஒதுக்குனப்ப, என் அக்கா தான் என்னோட திறமையை புரிஞ்சு என் மேல நம்பிக்கை வச்சாங்க. இப்ப வரைக்கும் என் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றதும் அவங்க தான். உங்க அக்காவையும் உங்களையும் நான் நிச்சயமா புரிஞ்சுப்பேன். உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அன்பையும் புரிஞ்சுக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கும் இடைஞ்சலாம் நான் என்னைக்குமே வரமாட்டேன். எப்படி உங்க அக்கா உங்களுக்கு துணையா இருக்காங்களோ
அப்படிதான் என் அப்பாவும் எனக்கு. எங்க உறவுக்காரங்க பேச்சையும் மீறி நல்லா படிக்க வச்சாரு. சின்ன வயசுல இருந்து அதிகாரிங்களுக்கு அடிபணிஞ்சு வேலை செஞ்சுதான் எங்க அப்பாவை நான் பார்த்திருக்கேன். அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை நான் வளர்ந்ததும் அனுபவிக்க கூடாதுன்னு தான் வைராகியத்தோட படிச்சு இன்னைக்கு இங்க நிக்கிறேன். அதனால்தான் இன்னும் மேல மேல படிச்சு சாதிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட வேலையில நான் நேர்மையா இருந்தாலே எனக்கான மரியாதை நிச்சயமா வந்து சேரும்னு நம்புறேன். உன்னோட இந்த குணம் தான் அக்காக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவங்களோட இளமை காலத்து உமாவை உன்னோட ரூபத்துல பார்த்திருப்பாங்க. இருக்கலாம். That's fine. Yeah, thank you. ஆக்சுவலா நான் என் வாழ்க்கையில நேசிக்கிற 2 பெண்களும் சுயமரியாதையாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அநேகமா முதல் முறை வெளியில மீட் பண்றப்போ குடும்பத்தை பத்தி பேசுற ஒரே ஜோடி நாமளாதான் இருக்க முடியும். ஆமால, கொஞ்சம் ஓவரா போயிடுச்சுல. நாம வேற ஏதாவது பேசலாமா? ஆக்சுவலி எனக்கும் கார் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். நாம 2 பேரும் லாங் டிரைவ் போறப்போ கொஞ்ச நேரம் நானும் ஓட்டுவேன். சரியா? வாவ், பாருடா, ஸ்லோவா ஒவ்வொரு மேட்டரா சொல்ற. அப்புறம் வேற என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். இம்மாறை வானம் மொத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம். இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ? நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம். உயிரின் திரையில் உன் பால் பிம்பம். நம் காதல் காற்றில் பற்றும், அது வானின் காதில் எட்டும். நாம் கையில் மாற்றிக்கொள்ள பொன் திங்கள் விழும். இன்ஸ்பெக்டர், அவனை ஷூட் பண்ணுங்க. மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாளைக்கு வந்து என்ன பாருங்க. நீங்க வண்டி எடுங்க. செக்யூரிட்டி, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. சார் மேடம் உங்களை கூப்பிடுறாங்க. சார் உங்களை தான் சார். நீங்க அன்னைக்கு என்ன சொல்ல ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? அப்புறம் நான் கூப்பிட்டதும் ஏன் எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க? ஏன்?